எப்ப பார்த்தாலும் இந்த கரடிக்கு தொல்லை என்னால தாங்கவே முடியலையே. இவங்களால என்னால மரத்தை கூட ஒழுங்கா வெட்டவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த முதலாளி வேற மறுபடியும் சம்பளத்துல தான் கைய வைக்க போறாரு. என்னதுடா இது? என்னது தவளையா? ஓ காப்பாத்துங்க. ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தவளையை நசுக்கி போட்டேன். முட்டாள் தவளைகளா? ஒரு நிமிஷம். என்னது தவளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா? நீங்க தவளையை கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடா ஷாக், என் கையில கிடைச்ச தவளையை நான் இப்படி நழுவ விட்டுட்டேனே. ஒரு நிமிஷம். நான் இந்த இடத்துல ஒரு தவளையை பார்த்துருக்கேனா? கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய தவளைங்க இருக்கும். கண்டிப்பா இந்த மொத்த காடுமே தவளைகளால தாண்டா சூழ்ந்திருக்கும். ஆமாடாவுக்கு பொன்முட்டை இடும் தவளைகள். என்னுடைய பண கஷ்டம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருத்ரா. தவளைகளா வெளியே வாங்கப்பா, குட்டி தவளைகளா. இந்த நாகர்வகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பைத்தியமாயிட்டானோ? தவளையே வெளியே வந்துரு. உண்மையிலே பைத்தியமாயிட்டான் போல. எப்படி தவளை போல கத்துறான் போல. அமைதியா இருங்கடா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சத்தம் போடாம இருங்களா. இந்த அறிவு கொண்டான கொஞ்சம் பாரு. அவன் மரம் வெற்ற வாங்குறதையே மறந்துட்டான். ஒரு வகையில அது கூட நல்லதுதானே டப்ளோ. அவன் தான் எதுவும் பண்ணல. அவனை பெருசா கண்டிக்காத. சரி, அவன் எப்படியோ போறான் விடு. நாம போய் மீன் பிடிக்கலாமா? ஓகே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. டேய் அண்ணா, இங்க போறடா, ஒரு மீனை பிடிச்சிட்டு. நீ உண்மையிலே பெரிய ஆள் தானே தம்பி. அட கடவுளே, இது தப்பிச்சுடுச்சு. நான் இப்போ என்னடா பண்ண? உன்னால எனக்கு ஒரு பெரிய மீனே போச்சு. எனக்கும் தாண்டா உன்னால ஒரு பெரிய தவளையே போச்சு. தவளையும் மீனும் ஒண்ணா? உன்னை என்ன பண்ண போரு? உன்னை விட மாட்டேன். என்கிட்ட நீ மாட்டியாகணும். உன்னை விடவே மாட்டேன்டா. பிடிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு பாதி மீனை கொடுத்துரு. அட கடவுளே. சரி, கவலைப்படாதடா. நமக்கு 2 மீன் இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த இடத்துல கோடு போட்டிருக்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. புரியுதாடா உங்களுக்கு? அடே ஒண்ணு ஒரு நிமிஷம் இரு. இப்படி பண்ணாதான் நம்ம வழியில குறுக்கிடாம இருப்போம். சொன்னது தாண்டா, கோட்டை தாண்டி யாரும் வரப்படாது. டேய் அண்ணா, என்ன போறடா. இதுக்கப்புறம் இந்த காரடிக்கு தொல்லை நமக்கு இருக்காதுடா. ஈஸியா அந்த தவளைகளை பிடிச்சிடலாம். வாவ், எத்தே பெரிய தவளை. உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓடாத, நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவேன். ஒழுங்கு மரியாதையா நில்லு. எங்க போற? கூட தாண்டாதா. நில்லு நில்லு நில்லு. உங்க 2 பேருக்கு இப்ப என்னடா பிரச்சனை? ஒழுங்கா வழியை விட்டு போங்கடா. சொன்னதுதான், பார்டரை தாண்ட கூடாது. நான் போட்ட பிளான் இப்ப எனக்கே ஆப்பு வச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த காரடிக்கு 2 ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுதுங்க. பாத்துக்கிறேன்டா. முதல்ல இவங்க 2 பேரும் இங்க இருந்து வரட்டும்டா. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன பண்ணா இந்த 2 காரடிகளும் இங்க இருந்து ஓடுவாங்க? ஐடியா கிடைச்சிடுச்சு. இதை வச்சு என்னால ஈஸியா இங்க நிறைய மீன்களை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சு கொடுத்தா போயிட போறாங்க. இந்த 2 நாத்த பிடிச்ச கரடிகளுக்கும் இந்த மீனை கொடுத்தா போதும், அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கூடை முழுக்க மீனை கொண்டு வந்திருக்கு. பாருங்கப்பா. எங்களுக்காக இவ்வளவு மீனை கொண்டு வந்திருக்காது. போகாதடா, நில்லு. இந்த எல்லா மீனும் எங்களுக்கு தான். ஆமாப்பா, உங்களுக்கு தான்ப்பா. ஒவ்வொரு மீனும் உங்க 2 பேருக்கு தான். கொண்டு போய் தாராளமா வச்சு சாப்பிடுங்க. போங்க, போடா, போய் சாப்பிடுறா. நீ தான் ரொம்ப இப்ப நம்ம நிம்மதியா தவளைகளை பிடிக்கலாம். நான் இப்போ தவளைகளை பிடிக்க போறேன். அறிவு கட்டவனே, சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா? யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, புரியுதாடா? இது நம்மள விரட்டுறதுக்கான சதி திட்டமா கூட இருக்கலாம். என்னது? அது சதி திட்டமா? எனக்கு தெரியலடா. எதுக்கும் நாம போய் செக் பண்ணி பார்க்கலாம். போடா. எங்க போயிட்டான் அவன்? ஓ,
இதுக்காக தான் அந்த லாகர் விக்கி எல்லா தவளையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் காசுக்காக விற்க போறான். தவளைகளுக்கு பணம் தராங்களோ? தவளைகளை கொடுத்தா ரெஸ்டாரண்ட்ல பணம் கொடுப்பாங்க. தவளைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு இனம். ஏய் டப்ளு, முதல்ல போய் அந்த விக்க நாம பிடிக்கலாம். தவளைகளை காப்பாத்த போறோம். இப்போ நாம ஒளிஞ்சு விளையாட போறோம். படனா ஒண்ணு துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான்டா கண்ணா, பக்கத்துல வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்ணா. வந்துரு 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 வந்துரு. எங்க ஓடுற நீ? ஓடாத, நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் லாகர் விக், இந்த தவளையை விட்டுடு. என்னடா சொன்னீங்க? நீங்க என் வழியில குறுக்க வராம போயிடுங்கடா. எவ்வளவு தூரம்டா ஓடி போயிடுவீங்க நீங்க? உங்களை வந்து பாத்துக்கிறேன் நானு. தவளைய ஓடாத, நில்லு நில்லுன்னு சொல்றல்ல. ஒழுங்கா திரும்ப வந்துரு. ஓஹோ, இந்த குகைக்குள்ள போனா மட்டும் உன்னைய விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ? அப்படியா? இங்க பாரு. ஓஹோ, இத்தனை தவளைகளா? மொத்த குடும்பமும் வெளியே விளையாடுறதுக்கு வந்திருக்கு போல. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்காது. உங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பெரிய பணக்காரனாக போறீங்கப்பா. வெளியே வந்துட்டியா நீ? உன்னைய இப்ப பிடிக்காம விட மாட்டேன். இவன் ஒரு மனசாட்சியே இல்லாதவன். முதல்ல இவனை நம்ம தடுத்து நிறுத்தணும். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் வேற நீ நினைக்கிறியா? அச்சோ, என்னோட கை ரொம்ப வலிக்குது. அந்த தவளைகள்லாம் இருக்கிற பைக்கு ட்ரெயின் போகட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உன்னைய வந்து நான் பிடிக்கிறேன். எங்க போச்சு அது? எப்படியா இருந்தாலும் இங்கதான் இருக்கணும். நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுதா? உனக்கான டிக்கெட்டை காட்டு. நான் பேசுறது கேட்கலையா? என்ன மன்னிச்சிருக்க சார், என் டிக்கெட்டு தொலைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா நம்ப முடியலையா? இங்க பாருங்க, உங்க பணம் கீழே விழுந்திருக்கு. எங்க இரு. சரி, நீங்க விளையாடலாம் போதும். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. முடிய முடிச்சிடே. விட்டு பையில ஒழுங்கு மரியாதையா தொப்பியை கொடுத்துட்டு போ. இந்த பையில தான் எல்லா தவளையும் பிடிச்சு போட்டோம். டேய் அண்ணா, நம்ம எப்படியாவது இந்த தவளையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்டா. டேய் தம்பி, அந்த பாம்பு எப்படி உன்கிட்ட வந்தது? லாகர் விக்கு தான் அங்க வச்சுட்டு வந்தோம். எனக்கு ஒரு ஐடியா. நான் பணக்காரனாக போறேன். தயவு செஞ்சு என் தொப்பியை திருப்பி கொடுத்துரு. மரியாதையா அந்த பைய கீழே வச்சிருக்கா. சரி, அது போனா போட்டுட்டா. எனக்கு தான் பெரிய தவளையே கிடைச்சிடுச்சு. எங்கடா போச்சு அது? அச்சோ, மறுபடியும் அது எங்கேயோ தப்பிச்சு ஓடி போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க அந்த பையன் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? டேய் அண்ணா, அவன் கிட்ட இதை கொடுத்துடுறோம். சரி, இந்த பை தானே நீ உனக்கு வேணும்னு சொன்ன. இந்தா பிடிச்சுக்கோ. பெரிய தவளை கிடைக்கலாம். என்ன வந்து தான் இப்போ நிறைய தவளைகள்லாம் இருக்கு. போயிடலாம். என் தொப்பியை திருப்பி தர போறியா இல்லையா? ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சா நீ கேசப்பட்டு உள்ள தள்ளுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. ஜாக்கிரதையா எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. டேய் அண்ணா, இன்னைக்கு
நம்ம ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோம்ல. எப்பவும் பண்றதானே. வீடியோ நல்லா இருக்கிற மாதிரியே நாளும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். இவங்க ஏன் இங்க வராங்க? இப்ப நான் என்னடா பண்றது? எங்கிட்டு போய் ஒளியறதுன்னே தெரியலையே. இங்க இருந்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அச்சோ, வீட்டுக்குள்ள வரானே. உன் கதை முடிஞ்சிடா இன்னைக்கு. யாராவது வீட்ல இருக்கீங்களா? ஹலோ, யாராவது கதவை திறங்க. யாரும் வீட்டுல இல்லங்க ஐயா. ஓ அப்படிங்களா? அப்புறம் எப்படி குரல் வருது? கதவை திறயா. கதவை திறக்கலாம் லாடம் கட்டிடுவேன். மரியாதை கதவை திறயா. திறக்கிறியா இல்லையா? என்ன கையா வேணும் உங்களுக்கு? ஐடி செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். எனது ஐடி செக்கா? இது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். காலை வணக்கமுங்க ஆபீசர் ஐயா. என்னோட பேப்பர் எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டரா வச்சிருக்கேன். அத நான் பார்த்து சொல்லணும். உனக்கு இந்த ஊர் தானா? இல்ல இல்லங்க, அதெல்லாம் இல்ல. அப்படின்னா உன்னுடைய பர்மிட் எங்க இருக்கு? எனது பர்மிட்டா? அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே. நான் நினைச்சது சரியா போச்சு. சரி, நடைய கட்டு. வா நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். அங்கெல்லாம் நான் எதுக்கு வரணும்? தப்பிச்சு போக பாக்குறியா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. என் வேலை போயிடுவோம் ஐயா. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆபீசர் ஐயா, பேசாம நீங்க வந்து எனக்கு ஒரு வார்னிங் தரலாம்ல? கொஞ்சம் பேசாம இரு, இல்லனா அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படினா நான் பசங்க கிட்ட உடனே சொல்லியாகணும். அப்படின்னா இதுதான் ரெசிடென்சியல் பர்மிட்டா? இதுக்கு ஏன் இவ்வளவு விலைய வச்சிருக்கீங்க? 2 பேப்பரை 4 மூணா கிழிச்சு இப்படி அப்படின்னு ஒட்டி வச்சிருக்கீங்க. இது என்னது? இது நம்மளோட சட்டையாச்சே. இது எப்படா இங்க? இதெல்லாம் நம்மளோட பொருட்களாச்சே. அரசே, நான் பழம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. Hey guys, நேத்து அந்த லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதனால இனி நம்ம காடு பாதுகாப்பா இருக்க போகுது. அதனால வாங்க கொண்டாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுங்க. நான் அதை கட் பண்றேன். ஒரு நாள் நம்ம இங்க இல்லன்றதுனால இவ்வளவு ஆட்டம் போடுறாங்களா? மரத்தை வெட்டுறதை வச்சு பழத்தை வெட்டுறாங்களா? இதுக்கெல்லாம் எவன்டா காசு கொடுப்பான்? அச்சோ, கொஞ்சம் பொறுமையாராவுக்கு. இப்ப போய் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. நம்ம எதா இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு தான் யோசிச்சாகணும். இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. லாகர் விக், விக் நான் சொன்னேன். லாகர் விக்கா? இதை கொஞ்சம் பாத்தீங்களாப்பா? இதுதான் நான் இந்த இடத்துல தங்கறதுக்கான அத்தாச்சி. என்ன புரிஞ்சுதாப்பா? அப்படின்னா மிருகங்கள் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிச்சுன்னா போலீஸை கூப்பிடலாம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு நான் தான் புது ஷெரீஃப். சரியா? என்ன ஷெரீஃபா? இதை கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கப்பா. இதுதான் ரெசிடென்ஷியல் பர்மிட். இது மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஜூக்கு தான் போகணும். என்னது? இதுதான்ப்பா உண்மையே. நானே உங்களை கையோட கொண்டு போய் ஒப்படைச்சு வந்துருவேன். என்னைய இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறதெல்லாம் சட்டத்துக்கு புறப்பாடுறா. இதுக்காக நான் அவங்க எல்லாரையுமே ஜூல புடிச்சு கொடுக்க போறேன்டா. ஆனா இங்க பாருங்க ஐயா, பேசாம நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? அப்பதான் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நானே சொல்லட்டுமாப்பா? பர்மிட் வேணா வாங்கி தரட்டுமா? அதுக்கு கை மாறா 20 மரத்தை எனக்கு வெட்டி விடுங்க. அப்புறம் மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன்.
இல்ல வேண்டாம் சொல்லுங்க, சூளை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். உங்களோட பதில் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கப்பா. டேய் தம்பி வாடா போலாம். ஆளாளுக்கு 4 மரத்தை வெட்டா போதுமையா? இந்த டீல் ஓகேனா வாங்க. என்னால மரத்துல வெட்ட முடியாதுடா, எனக்கு அது பிடிக்காது. அவன் பர்மிட்லாம் யாருக்கு தேவை? ஹேய், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அப்படியா? இது எல்லாமே எனக்கு தானா? நான் பணக்காரனாயிட்டையா. எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். அச்சோடா, இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? திடுதிப்புடி இந்த மாதிரி வந்து குவிஞ்சா நான் என்ன தாயா பண்ணுவேன்? ஆஹா, என்னடமோ தோணுதே. ஓ, அப்படி போடுறா. நீ கேட்டல, கொண்டு வந்தாச்சு. இரு, முதல்ல என்னதை எடுத்துக்க. அவன் வெட்டினதை தான் கொண்டு வந்திருக்கோம். என்னது, நான் வெட்டின மரங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்மிட் எதுவும் தேவை கிடையாதுல்ல? இந்த ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணுமாடா? சொல்லுங்கடா, என்னோட மரம் எங்கடா இருக்கு? இதோ நாங்க போய் அதை கொண்டு வந்துடுறோம். இங்க பாருங்கடா, இதுக்கு அப்புறமா என்ன ஏமாத்துறீங்க, அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துரும்டா. ஏமாத்துட்டான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முட்டா கரடிங்க, அதுகளுக்கு எல்லாம் பரிபட்டு தேவையில்லைன்னு தெரியல போல. நல்ல வேலை பண்ணிக்கடா. இந்தாடா, வாங்கிக்கங்க. நன்றிகள். சரி வாங்க போலாம். அப்படியே போயிடுக்கடா, இல்ல ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுக்கடா. என்னடா இது, இங்க இருந்து என்னோட வீடு எங்க? இங்க இருந்துதான் அந்த கட்டைகளை கொண்டு வந்தாங்களா? அந்த திமிர் பிடிச்ச கரடியை எண்ணியை ஏமாத்தி விட்டாங்களே. இதுக்கு வழி என்னால பொறுமையா இருக்க முடியாதா? யாருக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? இந்த பர்மிட்டை வச்சு அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா என்னையே ஏமாத்தி விட்டாங்க. இதுக்கு மேல இது எதுக்கு? ஆடா ஷாக் போய் தொலை. என்னடா இது? அடேங்கப்பா, அப்ப அவன் நம்மளை ஏமாத்திருக்கானா? அப்படின்னா நம்ம பசங்க கிட்ட இதை சொல்லி ஆகணும். நீயும் என்னைய கலாக்கிறியா? நசிக்கப்படுவோம். பொய் சொல்லிருக்கான் அவன். டே அண்ணா, அவனை அடிச்சு நொறுக்கிடுவோம்டா. நீ ரெடியா இருக்கியாடா? இப்போ சிக்கனியா என்கிட்ட என்ன பண்ணுவ? என்னது, போலீஸா? ஹலோ ஆபீசர் ஐயா, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னோட பர்மிட் தானே, இந்த இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதுல இருக்குங்க ஐயா. என்ன பண்றீங்க நீங்க? இந்தாங்க. இந்த ஷூல ஏதோ தூசி இருக்கு. அச்சோ, என்னுடைய பர்மிட் ஏங்க இப்படி? ஜாக்கிரதை ஐயா, அதை போட்டு ஏன் இப்படி மெரிக்கிறீங்க? அச்சோ, அதை கொடுத்துருங்க ஐயா. அடடா, இப்போ என்ன பண்ணுவேன்? அச்சோ, நான் இதை கவனிக்கவே இல்லையே. இது ரொம்ப அழுக்கா இதை இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நான் சுத்தம் பண்றேன். என்கிட்ட கொடுங்க. அச்சோ, அதை கிழிச்சு விட்டீங்களா ஐயா? யா இப்படி அடியே பண்றீங்க? சர்ப்ரைஸ். இதெல்லாம் உங்க மேல தானடா? அடே கரடி வசங்களா, ஓடி வந்துரு. உங்களை இன்னைக்கு சுட்டு பொசுக்காம விட மாட்டேன்டா. திரும்பவும் நான் ஏமாறுவேன்னு நினைச்சிட்டீங்களாடா? இந்த வாட்டியை நீ எப்படி ஏமாத்துறீங்கன்னு பாத்துறேன்டா. இந்த வாங்கிக்கடா.
ஆடா இருங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. தெரியாம சுட்டுட்டேன் ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா.